இப்போ என்ன சார் பண்ணலாம்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடா பசங்களா, டீ சாப்பிடலாமா? டே அழகை, நீ பூஸ்ட் சார். சூப்பர். ஜெய் சார். 1 2 3 4 டீ, எனக்கு ஒரு கட்டன் சாயா, அழகைக்கு ஒரு பூஸ்ட். சரிங்க சார். தம்பிங்களாம் ஒரு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. டீ சாப்பிட்டுட்டு 2வது ரவுண்டு நம்ம ஆரம்பிப்போம். லாட்டி ரெடியா? ரெடியா இருக்கு சார். இருக்குடா உங்களுக்கு. வந்து தோலை உரிக்கிறோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? யார் கொடுத்த தைரியம்டா இது? நான் பவானிய உயிருக்கு ஒரே லவ் பண்றேம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. ஓ, அப்ப இந்த அம்மா உனக்கு முக்கியம் இல்லல்ல? என்னோட அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல? அந்தஸ்து கௌரவத்தை வச்சு சந்தோஷமா வாழ முடியாதுமா. அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன், ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ்மா, பவானி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. அப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்டல்ல? வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாதுமா. நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணத்தினால எங்க 2 பேர் வாழ்க்கையும் வீணாயிடுமா. சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றத நான் கேட்கணும், ஆனா நான் சொல்றத நீ மட்டும் கேட்க மாட்டேன். ப்ளீஸ்மா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என் விருப்பத்துக்கு தடை போடாதீங்கம்மா. உன்னோட முடிவை நீ மாத்திக்க மாட்டேன். நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன். ப்ளீஸ்மா. கேட்க மாட்டல்ல? அம்மா சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? அம்மா, என் பேச்ச நீ கேட்க மாட்டல்ல? ப்ளீஸ்மா. நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல? அம்மா 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 கதவை திறங்கம்மா. அம்மா எதுக்குமா கதவை சாத்துறீங்க? அம்மா திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா திறங்கம்மா. முடியாதுடா, முடியாது. எப்போ எனக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனியோ, இதுக்கப்புறமும் உன்னை ஃப்ரீயா வெளியில விட முடியாது. அம்மா, உனக்கும் வர்ஷாக்கும் நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும். என்னம்மா இது? நான் உங்க பையன்மா. பெத்த பையன்ட்ட நடந்துக்கிற மாதிரியாமா நடந்துக்கிறீங்க? நீ நான் பெத்த மகன்தான், ஆனா அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கலையே. அதுக்காக என்ன இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க? இதெல்லாம் டூ மச்மா. ஆமாண்டா, ஆமா. நீ கிரிமினல் தான், ஃபேமிலி கிரிமினல். அம்மா பேச்ச கேட்காம என்னோட அந்தஸ்து கௌரவத்தை மதிக்காம நடந்துக்கிட்டல நீ ஃபேமிலி கிரிமினல் தான். நல்லா கேட்டுக்கடா. நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும், நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் இந்த ரூம் உனக்கு ஜெயில் தான். யார் நாங்க? ரத்னம், ரத்னம் சொல்லுங்க. இந்த நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் இவன் இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது, உள்ளதான் இருக்கணும். அவனுக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் கொடு. பத்திரமா பாத்துக்கங்க. நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனவன் இவன். நான் பாத்துக்கிறேன்க்கா. சாவி. அம்மா அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா, கதவை திறங்கம்மா. ஏய், யாரு என்ன வேணாலும் செய்யுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா இந்த இடத்தை விட்டு யாரும் போக கூடாது. சார் இவனை பத்திரமா பாத்துக்கணும். புரியுதா? சரி சார், பாத்துக்கலாம். ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. ப்ளீஸ்மா கதவை திறமா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சரியா? ஓகேடா. எதுக்கு இந்த ராஜேஸ்வரி வீட்டு பால்கனில இவங்கெல்லாம் நிக்கிறாங்க? இது எதுவும் சரியா படலையே. ஏதோ தப்பா நடந்திருக்க. ஹாய்.
ஹாய், வாமா. உட்காரு. என்ன ராஜேஸ்வரி, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்ன, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, எப்பவுமே நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே, அதான் கேக்குறேன். பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல நந்தினி. நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன், அதான். சரி, நீ என்ன சாப்பிடுற? வெயில் அதிகமா இருக்கு, அதனால ஜில்லுன்னு சாப்பிடலாம். ஆனா இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா சாப்பிடலாம். சரி. ஆமா, என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு கிளம்பி வந்துட்ட? ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்ல, திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் தான் நான் கால் கூட பண்ணல. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறமா. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறமா. ப்ளீஸ்மா கதவை திறமா. சரி, நீ கொடுத்த ஐடியா படி அகிலாண்டேஸ்வரி பரம்பரை வாழ் மேல நான் சத்தியம் வாங்கியிருக்கேன். இது ஒண்ணு போதும். இனிமே அந்த ஆண்டவனை நினைச்சா கூட நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. என்னாச்சு ராஜேஸ்வரி? நீங்க நார்மலாவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தானே? அம்மா கதவை திறமா. அம்மா கதவை திறமா. அம்மா கதவை திறமா. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. என்னையே இப்படி கைதி மீறி நடத்தினா எப்படிமா? கதவை திறங்கம்மா. அம்மா 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 கதவை திறமா. கதவை திறமா. என்ன, உங்க பையனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அவன் பண்ண காரியத்துக்கு அவனை கொன்னு இருக்கணும். ஆனா அவன் எனக்கு ஒரே வாரிசா போயிட்டான், அதான் அடைச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்தது? நான் உங்களுக்கு நல்லதான் நினைப்பேன், நல்லதான் செய்வேன்னு ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன நடந்துச்சுன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இல்லனா சொல்ல வேண்டாம். நான் நினைச்சபடி என் மகன் கல்யாணம் நடக்கிறதுக்கு அருமையான வழிய காட்டினவ நீ. உன்னை நான் நம்பலன்னா அப்புறம் வேற யார நான் நம்புறது? என் மகன் என்ன நம்ப வச்சு கழுத்தறுக்க பார்த்தான். அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நான் மட்டும் போகலன்னா 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கும். சபாஷ், நீங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. இந்த காதல் இருக்கே ரொம்ப பயங்கரமானது. அப்பா அம்மா அந்தஸ்து ஆஸ்தின்னு இது எதுவுமே பார்க்காது. நீங்க இப்ப உங்க மகன் அடைச்சு வைக்காம இருந்தா அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி நிலைமை தான் உங்களுக்கும்.
அந்த அகிலாண்டேஸ்வரி எதுக்கு இப்ப இங்க வரா? தெரியலையே, எனக்கு அவ ஃபோன் கூட பண்ணலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, சரி, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க அவங்கள பேசி சமாளிச்சு அனுப்பி வைங்க. சரி சரி போ. ம். அகிலா, வா 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 வா. ராஜி, என்ன அகிலா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? ஓஹோ, உன் வீட்டுக்கு வரதுக்கு இப்ப இனிமே நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இது உன் வீடு, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். சரி சரி, உள்ள வா, உட்காந்து பேசலாம். ஆ. அகிலா இங்க இருக்கிற நேரம் பார்த்து மகேஷ் கதவை தட்டி சத்தம் போட்டான்னா எப்படி சமாளிக்கிறது? கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம காப்பாத்து. ராஜி, ஆ? என்ன ஆச்சு? ஒரு மாதிரியாவே இருக்க. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்க. முதல்ல உட்காரு, நீ ஏன் நின்னுட்டே இருக்க? அது ஏதாவது உனக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உட்காரலான்னு நினைச்சேன். சரி, நீ என்ன சாப்பிடுற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல உட்காரு. உட்காரு. நீ என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு உன் முகம் காட்டி கொடுக்குது ராஜி. மகேஷ் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுதானே டென்ஷனா இருக்க? ஆமா அகிலா. ஏன், நீதான் என் பரம்பரை வாழ் மேலேயே என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டியே. இத பாரு, இனிமே மகேஷ் கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு, ஓம் பொறுப்பு கிடையாது. தைரியமா இரு. கடவுளே, அகிலா போற வரைக்கும் மகேஷ் கதவை தட்டி சத்தம் போடக்கூடாது. அட, மறுபடியும் டென்ஷனாவே இருக்க? அப்ப நான் சொல்ற பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ம். அம்மா ப்ளீஸ்மா, கதவை திறங்கம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, கதவை திறங்கம்மா. போச்சு, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அம்மா ப்ளீஸ்மா, கதவை திறமா. என்னையே கைதி மாரி நடத்தின எப்படிமா? கதவை திறங்கம்மா. மகேஷ் சத்த மாதிரி இருக்கு. ரூம்ல பூட்டி வச்சிருக்கியா? என்ன ராஜி இதெல்லாம்? ஏன் மகேஷ ரூம்குள்ள பூட்டி வச்சிருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. ராஜி, இந்த ரூம்ல பூட்டி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல். இந்த ஜெனரேஷன் பசங்க கிட்ட இப்படியெல்லாம் வற்புறுத்தி எந்த வேலையும் வாங்க முடியாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கல்யாண நாள் அன்னைக்கு மகேஷ் திடீர்னு காணாம போயிட்டா பரவாயில்லையா? என்ன பண்ணுவ நீ? இத பாரு, முதல்ல இந்த மாதிரி ரூம்ல அடைச்சு வச்சு மிரட்டி பயமுறுத்திலாம் மகேஷ உன் வழிக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இத பாரு ராஜி, நீ முதல்ல மகேஷ் கிட்ட உட்கார்ந்து பேசு. அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. சில பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு சாதகமா நடந்துப்பா. பிடிவாதத்தாலையும் முரட்டுத்தனத்தாலையும் எதையுமே சாதிச்சிட முடியாது ராஜி. ஆனா அன்பால சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல. அதனால நீ முதல்ல மகேஷ் ரூமை திறந்து விடு. யோசிக்காத, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். யோசிச்சு நல்ல முடிவை எடு. சரி, வரேன். நீ டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா இரு ராஜி. சரி.
பாத்து போயிட்டு வா அகிலா. டேக் கேர். பை. அம்மா ப்ளீஸ்மா கதவை தரமா. ஆண்டி இப்படி வாங்க. அம்மா ப்ளீஸ்மா கதவை தர. என்ன நந்தினி? அவசரப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அகிலாண்டேஸ்வரி சொன்னதை கேட்டு நீங்க இப்ப கதவை திறந்து விட்டா காத்துல பறக்க போறது உங்களோட குடும்ப கௌரவம், மானம், மரியாதையும் தான். உங்க மகன் விஷயத்துல நீங்க எடுத்த முடிவுதான் கரெக்ட். உங்க மகன் கல்யாண விஷயத்துல நீங்க அகிலாண்டேஸ்வரி பேச்ச கேட்காதீங்க. உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி அட்வைஸ் பண்ணி உங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க பாக்குறேன். நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் உங்க மகன் ஹவுஸ் அரஸ்லயே இருக்கிறது தான் நல்லது. இதுக்கப்புறமும் லேட் பண்ணிடாம உடனடியா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான் நந்தினி. நான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் அவன் உள்ளேயே இருக்கட்டும். வெரி குட். இதுதான் நல்ல முடிவு. சரி, நான் வரேன். சரி வா. பாய். ராஜி எதுக்காக கால் பண்றா? ஹலோ ராஜி. ஹலோ அகிலா, எங்க இருக்க? கார்ல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் அகிலா. என்ன, எதுக்காக இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வரும்போது நான் சொல்ல முடியாத பிரஷர்லயும் டென்ஷன்லயும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அதுல இருந்து ரிலீவ் ஆகி நிம்மதியா இருக்கேன். அது நடந்தது உன்னாலதான். அதுக்காக தான் நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ மகேஷ் கூட உட்காந்து பேசுன்னு சொன்ன அகிலா, எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் நான் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சான். அப்புறம் பொறுமையா ஒரு 10 நிமிஷம் பேசினேன். மெல்ல நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான். அவனோட பிடிவாதத்தை மாத்திக்கிட்டு நான் பாத்திருக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அகிலா. ஏய் சூப்பர் ராஜி. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பொறுமையா பேசினா எல்லாம் சரியாயிடும். அத புரிஞ்சுக்காம தான் ஒருத்தர் ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா அகிலா, ரொம்ப சரியா சொன்ன. ஆக்சுவலா நான் சொன்னதை கேட்டு நீ மகேஷ் கிட்ட பேசினதுக்கு உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. ஐஸ் எல்லாம் வைக்கல, உண்மையதான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அகிலா. என்ன விஷயம் ராஜி? நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு இருக்கேன்.